தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற கோடை சாகுபடியில் போதிய மகசூல் கிடைக்காததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விவரங்களுடன் நீராண்மை செய்தியாளர் குருநாதன், மகசூல் போதிய அளவுக்கு கிடைக்காததற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், தஞ்சை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் 37,500 ஏக்கர் பரப்பளவில் கோடை சாகுபடி செய்யப்படும். ஆனால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை முன்கூட்டியே மூடப்பட்டதாலும் மும்முனை மின்சாரம் முறையாக கிடைக்காததாலும் 31,500 ஏக்கர் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த கோடை சாகுபடி அறுவடை பணிகள் என்பது தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால் விவசாயிகள் எதிர்பார்த்த மகசூல் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து விவசாயி நம்மோடு இணைந்துள்ள ஐயா வணக்கம். இந்த ஆண்டு கோடை சாகுபடி அறுவடை பணிகள் வந்து எப்படி நடக்குது? நீங்க எதிர்பார்த்த மகசூல் உங்களுக்கு கிடைக்குதா? இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ இடையில மழை பெஞ்சிருச்சு. ஒரு 10 மூட்டை 12 மூட்டை வர நெல் பாத்தீங்கன்னா 8 மூட்டை 7 மூட்டை வருது. அது மழையில இந்த கோடை மழையில எல்லாம் சாஞ்சி போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், பக்கத்துல அறுத்துட்டு இருக்காங்க. கோடையில விவசாயம் எல்லாம் சாஞ்சி போனதுனால அறுவடை ஒரு ஏக்கர் 1 மணி நேரம் இருக்கிறது 3 மணி நேரம் ஆகுது. ஒரு ஏக்கருக்கு ஒரு மணிக்கு வந்து 2,500 ரூபா ஆகுது. ஒரு ஏக்கர் இருக்கிறது 2,500 ரூபானா அது 3 மணி நேரம் ஓடுறதுனால கிட்டத்தட்ட 7,500 ரூபான்றது ஆயிடுது. செலவுல வந்து நெல்லும் 8 மூட்டை ரேட்டு வருது. இந்த செலவு வந்து மழை பெஞ்சதுனால அறுவடை கூலி என்பதும் கூட போயிட்டு இருக்குது. இதை டிஎன்சில கொண்டு போய் போட்டோம்னா காய வைக்கணும். அது காய வைக்கிறதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு குறைஞ்சபட்சம் 100 ரூபாய் செலவழியும். ஒரு மூட்டை காய வச்சு போடுறதுக்கு 100 ரூபாய் செலவழியும். அது மூட்டைக்கு அது மாதிரி விவசாயிகள் பாத்தீங்கன்னா 10 மூட்டை 12 மூட்டைச்சுன்னா கூடுதல் லாபம் இருக்கும். 8 மூட்டையிலையும் நெல் காய வைக்கிறது சிரமம், அறுக்கிறது சிரமம், எல்லாமே சிரமம் அந்த கோடை மழைனால. எதிர்பார்க்கிற விவசாயிகளுடைய வேதனை இப்போ பாத்தீங்கன்னா 2,300 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் விற்குது. ஆனா ஒரு டிஏபி பாத்தீங்கன்னா 1,450 ரூபாய் விற்குது ஒரு மூட்டை. உரத்தோட விலை என்பது கூட கடுமையா விலை ஏறி போச்சு. விவசாயி பண்ற லேபர் என்பது ரொம்ப கூலியெல்லாம் அதிகமா போயிடுச்சு. ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 600 ரூபாய் சம்பளம். ஒரு நடவு சித்தாளுக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் 250 ரூபாய் ஒரு சம்பளம். அதனால விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் குவிண்டால் கொடுத்தாதான் கட்டுப்படி ஆகும் விலை இருக்கும். இந்த அரசாங்கம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு 4,000 ரூபாய் குவிண்டால் கொடுத்தா ஓரளவு விவசாயிகள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ விவசாயிகள் வேதனையில் இருந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர்லேயும் தண்ணி கிடையாது. கர்நாடகத்தில் நம்ம வர வேண்டிய தண்ணியும் மாதம் கொடுக்க வேண்டிய தண்ணியும் கர்நாடகத்துலேருந்து கொடுக்க மாட்டுறாங்க. இதனால இப்போ டெல்டா மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரும் விவசாயிகள் பெரும் துன்பத்திலையும் துயரத்திலையும் கடுமையான வேதனை இருந்துட்டு இருக்காங்க. இல்ல எந்த ஆண்டும் இந்த கோடை மகசூல் வந்து பாதிச்சிருக்கா? இதுக்கு முக்கிய காரணமா என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் லேஸ் மாசம் மழை பெய்யும். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை கூடுதலா பெஞ்சதுனால அதிகம் மழை பெஞ்சிருச்சு. இதனால அரசாங்கம் இழப்பீடு கொடுக்கணும். இப்ப நடக்கிற விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு கொடுத்தா ஓரளவு நல்லா இருக்கும். தேவப்பிரியன், மேட்டூர் அணை முன்கூட்டியே திறக்கப்பட்டாலும் ஆழ்துளை கிணறை பயன்படுத்தி விவசாயிகள் வந்து இந்த கோடை சாகுபடியை செய்தனர். ஆனால் பருவம் தவறி பெய்த மழையால் வந்து மிகப்பெரிய மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு ஏக்கருக்கு 2,000 கிலோ நெல் வர வேண்டிய இடத்தில் தற்போது 1,500 முதல் 1,600 வரை மட்டுமே வருவதாகவும் இதனால் செலவுக்கேற்ற வருவாய் எங்களுக்கு இல்லை என்று கூறுகின்றனர். குறிப்பாக உழுதவன் கணக்கு பார்த்தால் உழவுக்கு கூட எட்டாது என்ற பழமொழிதான் இன்றைய டெல்டா விவசாயிகளின் எண்ணமாக இருக்குது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருநாதன்.